ஓம் சக்தி தாயே எல்லாம் செய்யலம்மா. நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சக்தி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன். கைரேகை கருத்துக்களை மிக எளிமையாக உங்கள் கையை பார்த்தவுடன் புரியும்படி கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம். பாருங்கள், பார்த்து பயன்பெறுங்கள். புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணி பயன்பெறுங்கள். இந்த காணொலிக்கு கீழே லிங்க் கொடுத்துருக்கேன். யாருக்காவது தேவைன்னா அதை உபயோகப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன். இன்றைய தலைப்பு என்னவென்றால் போர்டு பண்ணுவாங்க. இன்றைய தலைப்பு கோடீஸ்வரன் எப்படி கை இருந்தாலும் எந்த வயதில் அவர் கோடீஸ்வரன் ஆவார் அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக கையை பார்த்த உடனே கண்டுபிடிச்சலாம். இப்போ நிறைய பேருக்கு நம்ம எப்போ பணம் சம்பாதிப்போம், எப்போ வாழ்வில் செட்டில் ஆகும், எப்போ நமக்கு பணம் வரும் அப்படிங்கிறத நம்ம கேட்குறோம். ஒவ்வொருத்தரும் கோடீஸ்வரனாக ஆக முடியும். கை எப்படி இருந்தாலும், எந்த வகையான கையாக இருந்தாலும் சரி, மென்மையாக இருந்தாலும் கரடுமுடாக இருந்தாலும் எப்படி இருந்தாலும், இந்த ரெண்டு ரேகை நான் சொல்ல போகிறேன், அதை பாருங்கள். அந்த ரேகை கரெக்டாக இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் கோடீஸ்வரன் தான். கோடீஸ்வரன் முதல்ல எடுத்தோன்னா நீங்கள் கோடீஸ்வரன். எப்படி கை இருந்தாலும் எந்த வயதில் நீங்கள் கோடீஸ்வரனாக ஆக முடியும் அப்படிங்கிறத எடுத்துக்காட்டோட நம்ம பார்க்க போகிறோம். வாங்க போர்டுக்கு வந்துடுவோம். இப்போ ரெண்டு கையும் பார்க்கணும்னு நான் சொல்லியிருக்கேன். நல்லா புரிஞ்சுங்க. கையை ரெண்டு கையும், இடது கை எவ்வாறு இருக்கிறது, வலது கை எவ்வாறு இருக்கிறது, ரெண்டு கையுமே நம்ம பார்க்கணும். இப்போ நம்ம ஒரு கையை வச்சு விளக்குவோம். இப்போ அது ரைட் ஹேண்டே வச்சுக்குவோம். ரெண்டு கையும் பார்க்கணும்னு நான் சொல்லிட்டேன். இருந்தாலும் ஒரு கையை வச்சு தான் நம்ம விளக்க முடியும். இப்போ முதல்ல எடுத்த உடனே உங்களுக்கு பணம் வரணும் அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு வருமானம் வரணும், வேலைக்கு நீங்கள் போகணும். அப்போ இந்த விதி ரேகையை பார்க்கணும். இந்த சனி ரேகை இருக்கு இல்லையா, இதுதான் விதி ரேகை. இந்த விதி ரேகை தான் வருமானத்தை வரக்கூடியது. நீங்க வேலைக்கு செல்லக்கூடிய வயது என்ன, வருமானம் எப்போது வர ஆரம்பிக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். இப்போ கீழே கங்கணம் வீட்டுல இருந்து விதி ரேகை ஆரம்பிச்சு போயிருக்கு. அப்ப பிறந்த உடனே வருமானம் வந்துருமா சார் அப்படின்னா கிடையாது. நீங்கள் பிறந்து உங்களுக்கு எப்போ சம்பாதிக்கணுங்கிற எண்ணம் வருதோ அது வரைக்கும் உங்களுடைய பெற்றோர்கள் உங்களை எந்த குறையும் இல்லாமல் செல்வாக்கோடு செல்வத்தோடு வளர்ப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. விதி ரேகை இந்த மாதிரி இருந்ததுன்னா, கீழிருந்து விதி ரேகை இருந்துருச்சுன்னா நீங்க செல்வாக்கோடு இருப்பீங்க. எந்த ஒரு குறையும் இல்லாமல், பணக்குறையும் இல்லாமல் நல்லபடியா வளர்வதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஆனா உங்களுக்கு விவரம் தெரிஞ்சிச்சு சார், நீங்க சம்பாதிக்கணும்னு நினைக்கிறீங்க, அப்போ நீங்கள் சம்பாதிக்க ஆரம்பிச்சிருவீங்க. நல்ல வகையில் சம்பாதிச்சு நல்ல ஒரு பொசிஷனோட வருமானம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த விதி ரேகை மட்டும்தான் சம்பாதிக்க முடியுமா சார்? இப்போ சூரிய ரேகைன்னு ஒரு ரேகை இருக்கு. சூரிய ரேகையை பார்க்கணும். சூரிய ரேகை ஒரு சில பேருக்கு கீழே இருந்த இதே மாதிரி விதி ரேகையில் ஆரம்பிக்கிறதுல இந்த கங்கணம் வீட்டில இருந்தே ஆரம்பிச்சு போகும். ஒரு சில பேருக்கு அவங்கள பொறுத்தவரை எந்த விதமான குறையுமே இல்லை. அவங்க பரம்பரையாக பணக்காரங்களாக இருப்பாங்க, பரம்பரையாக கோடீஸ்வரங்களாக இருப்பாங்க. அவங்கள பற்றி எந்த விதமான கவலையுமே கிடையாது. அவங்களுக்கு கீழே இருந்து விதி ரேகையும் சூரிய ரேகையும் ஆரம்பிச்சிருச்சுனாவே அவங்க பரம்பரை பணக்காரங்க. அவங்க அப்பா, அம்மா, தாத்தா, பாட்டன் எல்லாருமே நிறைய சம்பாதிச்சு வச்சுருப்பாங்க. இவர் ஜாலியாக எடுத்து செலவு பண்ணுவார். முடிஞ்ச அளவு இவரும் ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணி சம்பாதிச்சு பேர் புகழோட இருப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதை விட்டுருவோம். இப்போ ஒரு கையை பார்த்தோன்னா ஒரு கரணமோட இருக்கு சார். அவருக்கு விதி ரேகை இப்போ பாதி வயசுல இருந்து இருக்கு. ஒரு எடுத்துக்காட்டு வச்சுக்கோ, ஒரு கை பாதி வயசுல இருந்து இருக்கு. அப்படிங்கும்போது ஒரு 25 வயதில் இருந்து இவர் சம்பாதிக்க ஆரம்பிக்கிறார், வேலைக்கு போறார். என்ன வேலைக்கு போறார் அப்படிங்கிறத நம்ம எந்த மேடு உயர்வா இருக்குன்னு பார்க்கணும். நம்ம ஈஸியா உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். முதல்ல நம்ம எந்த மேடு உயர்வா இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இப்போ நம்ம எடுத்துப்போம், குரு மேடு உயர்வா இருக்கு சார். இந்த ரேகை இப்படி இருக்கு. இதே மாதிரி, அதாவது விதி ரேகை 25 வயசுல இருந்து ஆரம்பிக்குது. சூரிய ரேகை 35-40 வயசுல இருந்து ஆரம்பிக்குது. இந்த மாதிரி ஒரு எடுத்துக்காட்டு வச்சுக்கிட்டோம்னா இவருக்கு குரு மேடு எல்லா மேட்டை விட, நல்லா புரிஞ்சுங்க, எல்லா மேட்டை விட குரு மேடு உயர்வா இருக்கு. அப்படின்னா இவர் என்ன வேலை செய்வார்? ஒரு அதிகாரம், எந்த வேலை செஞ்சாலும் அதிகாரம் உள்ள இடத்தில் உட்கார்ந்துருப்பார். குருவினுடைய காரகத்துவம் நிறைய இருக்கு. அதெல்லாம் சொல்லணும்னா ஒரு காணொலி பத்தாது. இப்ப குருமேடு உயர்வா இருந்தா அவர் எப்படி இருப்பார், என்ன வேலை செய்வார்? அதிகாரம். இவர் வேலை வாங்கக்கூடிய ஒரு இடத்தில் அவர் உட்கார்ந்துருப்பார். எங்க மேல இருப்பார்.
இவருக்கு கீழே நிறைய பேர் வேலை செய்வாங்க. நிறைய பேர்னா ஒரு குறைஞ்சது ஒரு 4-5 பேராவது வேலை செய்யணும். அந்த மாதிரி ஒரு பொசிஷன்ல இருக்கிறதுக்கு குரு உயர்வா இருந்து இந்த ரேகை இப்படி இருந்ததுன்னா, குரு உயர்வா இருந்ததுன்னா அதிகாரம் உள்ள வேலை, அரசியல் இந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ அது இல்லை சார், சனி மேடு உயர்வா இருக்கு சார். இந்த மாதிரி ரேகை இருக்கு, சனி மேடு உயர்வா இருக்கு. அப்ப இவர் எப்படி இருப்பாரு? கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு 25 வயசுல இருந்து கஷ்டப்பட்டு வேலை செய்வாரு. நல்ல முயற்சி பண்ணி நல்ல ரேஞ்சுக்கு வருவாரு. 40 வயசு வந்து அவர் உழைத்து புகழ் பெறுவார். உழைப்பின் மூலமாக புகழ் பெற வாய்ப்பு உண்டு. எந்த மாதிரி கை இருந்தாலும் பரவாயில்ல. நான் என்ன சொல்லிட்டேன், கை கரமுடா இருந்தாலும் பரவாயில்ல, எப்படி இருந்தாலும் பரவாயில்ல. ஆனால் இது வந்து உழைத்து முயற்சி செய்து வாழ்க்கையில் முன்வரது சனி மேடு உயர்வா இருந்தார். இப்போ நம்ம சூரிய மேடு உயர்வா இருக்குன்னு வச்சுக்கோங்க. மோதிரவர்களுக்கு கீழே இருக்கிறது சூரிய மேடு. இந்த சூரிய மேடு உயர்வா இருக்கு அப்படின்னா அவர்கள் புகழை விரும்புவார்கள். நல்ல நீட்டா ட்ரெஸ் பண்ணணும், சந்தோஷமா இருக்கணும். அதாவது ஒரு நம்மளை பார்த்தா புகழணும்னா எப்படி இருக்கணும்? நம்ம ஒரு மேலே இருந்தால் தானே புகழ்வாங்க, கீழே இருந்தால் யாரும் புகழ மாட்டாங்க. செல்வ செழிப்போடு செல்வ சீமானாக இருப்பதற்கு அந்த எண்ணம் வேலை செய்யும். இந்த மேடு உயர்வா இருந்தால் அந்த எண்ணத்தை தூண்டும். நல்லா புரிஞ்சுங்க, எண்ணத்தை தூண்டுவது மேடுகள், அதை செயலாக்கம் செய்வது ரேகைகள். இதுதான் இங்கே நடக்கிறது. இந்த கையில நம்ம கூட பிறந்த நம்மளுடைய பிறந்த கர்மாவிலிருந்து ஆரம்பிச்சு நம்ம என்ன செய்தோம், நம்ம எப்படி செய்ய முடியும், என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறத கை காமிச்சு கொடுக்குது. இது ஒரு கண்ணாடி, கால கண்ணாடி. இந்த கால கண்ணாடியில இந்த எல்லா மேட்டை விட சூரிய மேடு உயர்வா இருந்ததுன்னா அவருக்கு இல்லறம் மட்டும் சிறப்பா இருக்காது. இல்லறம் ஏதாவது சண்டை சச்சரவு அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனாலும் பொருளாதாரத்துல வெற்றி, புகழ், செல்வம், செல்வாக்கு எல்லாம் சிறப்பா இருக்கும். அவர் 25 வயசுல வேலைக்கு போயிடுவாரு. புகழோடு செல்வத்தோடு 40 வயசுல இருந்து புகழ், செல்வம், வெற்றி, எது தொட்டதெல்லாம் வெற்றி, எல்லாம் நல்லா இருக்கும். பொருள், செல்வம், வசதி, வாய்ப்பு, வெற்றி எல்லாம் வந்துடும். ஒரு புகழும் வந்துடும் அவருக்கு. புகழும் வந்துடும் போது இந்த சூரிய மேடு உயர்வா இருந்தா புகழ் அதிகமா இருக்கும். இப்ப எல்லா மேட்டை விட புதன் மேடு உயர்வா இருக்கு சார். இதான் புதன். இந்த புதன் மேடு சுண்டு விரலுக்கு கீழே இருக்கிறது புதன் மேடு. இந்த புதன் மேடு எல்லா மேட்டை விட உயர்வா இருந்ததுன்னா இதே மாதிரி ரேகை அமைப்பு இருக்கு. கைக்கு கை ரேகை இருந்ததுன்னா இதே மாதிரி ரேகை இருந்து எடுத்துக்காட்டு நான் சொல்றேன். கை எப்படி இருந்தாலும் பரவாயில்ல. இந்த புதன் மேடு உயர்வா இருந்ததுன்னா பேச்சாற்றல் நிறைந்தவர்களாக இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு. பேச்சு தரமும் நிறைய இருக்கும். பேச்சின் மூலமாக, பேச்சை மூலதனமாக கொண்டு வாழ்க்கையில் முன்னுக்கு வரக்கூடிய ஜோதிடர்கள், லாயர், அது இன்னும் சொல்ல போனால் மேடை பேச்சாளர்கள், இவங்களை எல்லாம் வரத்துக்கு வாய்ப்புகள் உண்டு. அதாவது புத்தியை பயன்படுத்தி, அறிவை பயன்படுத்தி, வியாபாரிகளும் அந்த வாயை பயன்படுத்தி தான் அது முன்னுக்கு வராங்க. இந்த மாதிரி நிறைய காரணத்துவம் இருக்கு. அந்த ஒரு வகையில் இவர்கள் ஆசையை தூண்டி இவர்களுக்கு அந்த 25 வயசுல இருந்து பிசினஸ் பண்ணியோ இல்ல பேச்சின் மூலமாகவோ வந்து 40 வயசுல இருந்து புகழ் ஏணியில் தொடுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இப்ப செவ்வா மேடு இருக்கு சார். செவ்வா 3மே நல்லா உயர்வா இருக்கு அப்படின்னா நிலம், இடம் நிறைய இருக்கும். உங்களுக்கு இடப்படம், நிலம் நிறைய இருக்கும். சகோதர ஒற்றுமை இருக்கும். சேவை சார்ந்த துறையில் வெற்றி பெறுவார்கள். அதாவது போலீஸு, மிலிட்ரி, இந்த பிஎஸ்எஃப், இந்த மாதிரி எல்லை பாதுகாப்பு படை, இல்லைன்னா வந்து மக்கள் சேவை செய்யக்கூடிய எந்த பணியில் இருந்தாலும் செவ்வாய் உயர்வாக இருந்து இந்த மாதிரி 25 வயசுலேயே அவங்க சேவை சார்ந்த துறையில் வேலை செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. 40 வயசுல இருந்து புகழ், வெற்றி, செல்வம், கோடிக்கணக்கான வருமானம். இந்த 40 வயசு தான் கோடிக்கணக்கான வருமானம் வரத்துக்கு சான்சஸ் இருக்கு. அவங்க முயற்சி செய்தால் எத்தனை கோடி வேணாலும் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறத இங்கே முடிவுக்கு வந்துடணும். இப்போ செவ்வாய் வரைக்கும் பார்த்துட்டோம். இப்போ சந்திரமேடு உயர்வா இருக்கு சார். சந்திரமேடு உயர்வாக இருந்தால் தாயன்பு மிக்கவர்களாக இருப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. வெளிநாடு, வெளியூர், வெளிதேசம் சென்று 25 வயசுல வெளியூர் போயிடுவாங்க, வெளிநாடு போயிடுவாங்க. கோடிக்கணக்கான ரூபா பணம் சம்பாதிச்சு 40 வயசுக்கு மேல புகழ், செல்வம், செல்வாக்கு இதெல்லாம் இருப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. இப்போ அதுவும் சந்திரமேடு இல்லை சார். இப்போ சுக்கிரமேடு உயர்வா இருக்கு. எல்லா கையை விட நிறைய கையில நிறைய பேருக்கு சுக்கிரமேடு உயர்வா இருக்கும். காரணம் என்ன? இந்த சுக்கிரமேடு உயர்வா இருந்தா ஆசை நிறைய இருக்கும், காம எண்ணங்கள் நிறைய இருக்கும், காதல் நிறைய இருக்கும், நிறைய பேரோட
நட்பு அதிகமாக இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு. இப்போ சுக்கிரமேடு அதிகமாக இருந்தால் என்ன வேலை செய்வாங்க? குறிப்பாக வந்து விவசாய வேலை செய்வதற்கு வாய்ப்புகள் உண்டு. விவசாயம் சுக்கிரமேடு அதிகமாக இருக்கவங்க நிறைய பேர் விவசாய வேலை செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுதான் நம்ம சொல்ல முடியும். ஒரு குறிப்பாக விவசாயம் சார்ந்த துறைகள் இல்லைன்னா ஒரு மேலே டாப் பொசிஷனுக்கு வந்துருவாங்க. விவசாயம் சார்ந்த வேலை செய்யல அப்படின்னா இப்போ துணிக்கடை, நகைக்கடை, இந்த மாதிரி பெரிய பெரிய மால்ஸு, பெரிய எண்ணம் உயர்வாக இருக்கும், ஆசை உயர்வாக இருக்கும். சுக்கிரன்னாவே ஆசை, எண்ணம், இது நல்லா பிரைட்டாக இருக்கும். அப்போ 25 வயசுல அவர் ஒரு பெரிய ஒரு துணிக்கடை, நகைக்கடை ஏதோ ஒன்று வைக்கிறார், இல்லை விவசாயியாக இருக்கார். 40 வயசு ஆகும்போது பல ஏக்கர்ஸ் நிலம் வாங்கி நல்ல விவசாயத்தில் பீக்கில் நல்ல சந்தோஷம், கோடிக்கணக்கான ரூபா வருமானம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது விவசாயியாக இருந்தால். அதே நகைக்கடை, துணிக்கடையாக இருந்ததுன்னா 40 வயசுக்கு மேலே நல்ல பேர், புகழ், செல்வம், செல்வாக்கு இதெல்லாம் வரணும். இப்படி நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? எந்த மேடு உயர்வாக இருக்கோ அந்த மேட்டோட எண்ணம் வேலை செய்யும். எண்ணம் வேலை செய்யும். இந்த ரேகை வரும்போது அதை முடித்து வைக்கும். இப்போ நம்பர் 1 கையாக இருந்துன்னு வச்சுங்க, ஈஸியாக அவங்க பணம் சம்பாரிச்சிருவாங்க. நம்பர் 1 கையாக இருந்தால் கொஞ்சம் கரடு முறை இருந்தால் கொஞ்சம் கஷ்டப்படும். வேற ஒன்றுமே கிடையாது. எல்லா கைக்கும் வருமானம் கண்டிப்பாக வந்தே தீரும். ஆனால் இந்த விதி ரேகையும் இந்த சூரிய ரேகையும் இருக்க வேண்டும். இப்போ சூரிய ரேகை இல்லை, விதி ரேகை மட்டும்தான் இருந்ததுன்னா அளந்து கிடைக்கும். அளந்து தான் நீங்கள் வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு நல்ல முயற்சி பண்ணி கோடி சொன்னாங்க. அப்போ லாஸ்ட் ஸ்டேஜில் சூரிய ரேகை இருந்து விதி ரேகை இல்லைனாலும் நீங்கள் புகழை விரும்பிக்கிட்டு இருப்பீங்க. உங்களுக்கு ஒரு மூலதனம், அதாவது அடிப்படை இல்லாத பில்டிங், நம்ம அஸ்திவாரம் இல்லாமல் பில்டிங் கட்டணும் கீழே கொடுத்துரும்ல, அந்த மாதிரி புகழுக்காண்டி அலைஞ்சிக்கிட்டே இருப்பாங்க. அது சரியாக வராது. இந்த சூரிய ரேகையும் விதி ரேகையும் இருந்து எந்த வயதில் விதி ரேகை ஆரம்பமோ, கீழிருந்து வந்தால் கீழிருந்தே உங்களுக்கு செல்வம், செல்வாக்கு, பணம் இருக்கும். எந்த வயசுலேருந்து வருதோ அந்த வயதில் இருந்து, இந்த வயசை கணக்கு பண்ணும், அந்த வயதில் இருந்து நீங்கள் கோடீஸ்வரனாக, கை எப்படி இருந்தாலும் எந்த வயதில் நீங்கள் கோடீஸ்வரன் ஆக முடியுங்கிறத நம்ம கையை பார்த்தோன்னே மேடுகளை பார்க்கணும். சரிங்களா? மேடுகளை பார்த்து நம்ம காணொலியை பார்க்காதவங்க போய் பாருங்க. ஆயில் ரேகை நல்லா இருக்கும். நம்ம ஆயில் இருந்தால் தான் மிச்சம் செய்ய முடியும். இருந்தாலும் இப்போ இன்னைக்கு போடுறது கோடீஸ்வரன் ஆகும். அந்த ஒரு இதுக்காண்டி போடுறான். இப்போ அதனால் அந்த சாப்டருக்கு நான் வரல. நம்ம பணக்காரன் ஆகணும் சார், ஆக முடியுமா? எந்த கை இருந்தாலும் ஆக முடியும். முதல்ல விதி ரேகை நல்லா இருக்கும். எங்கேருந்து போகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி. இப்போ இந்த விதி ரேகை சந்திரன் வீட்டிலேருந்து போகுது சார். அப்போ பெண்களால் உங்களுக்கு, அதாவது வாழ்க்கை துணை மூலமாக வருமானம் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. இன்னும் சொல்ல போனால் வேலைக்கு செல்லக்கூடிய மனைவி கணவன் மூலமாக, அதாவது நம்மளுடைய வாழ்க்கை துணை தான் உங்களை வாழ்க்கையில் வெற்றி பெற வைப்பதற்கு முழுசாக பாடுபட்டு வாழ்க்கையில் முன்னுக்கு வந்துடுவாங்க. அப்படி இருக்கணும். இதே மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. இன்னைக்கு எந்த கை எப்படி இருந்தாலும் சூரிய ரேகையும் விதி ரேகையும் இருந்தால் கண்டிப்பாக எந்த வயதில் ஆரம்பமாகிறதோ அந்த வயதில் நீங்கள் கோடிக்கணக்கான ரூபா பணம் சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? உங்க கையை பாருங்க. உங்களுடைய விதி ரேகை, சனி வீட்டுக்கு போற அந்த பாம்பு இருந்துட்டு அதுக்கு போறதான் விதி ரேகை. அந்த விதி ரேகை எவ்வாறு இருக்கிறது அப்படிங்கிறது எங்கிருந்து ஆரம்பிக்குதுன்னு பாருங்க. அதே மாதிரி இந்த மோதிரவர்களுக்கு கீழே இருக்கிறதான் வந்து சூரிய ரேகை. அந்த சூரிய ரேகை எந்த வயதிலிருந்து ஆரம்பிக்குது? சப்போஸ் வந்து உங்களுக்கு இறுதி ரேகையிலிருந்து தான் ஆரம்பிக்குது சார். அப்ப 50 வயசு 52 வயசுக்கு மேலதான் உங்களுடைய பேர், புகழ், செல்வம், நிறைய பேருக்கு இந்த இறுதி ரேகையில தான் ஆரம்பிக்கும். கீழே இருந்து கஷ்டப்படுவாங்க. சின்ன வயசுல இருந்தே கஷ்டப்பட்டு 52 வயசுக்கு மேல பேர், புகழ், செல்வம், செல்வாக்கு இதெல்லாம் நல்லபடியா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்க கை எந்த விதமான கையா இருந்தாலும் பரவாயில்ல. நீங்கள் மென்மையா இருந்தா ஈஸியா வந்துடும் போனோம். கொஞ்சம் நடுத்தரமான கையா இருந்தா கொஞ்சம் கஷ்டப்படணும். இன்னும் கொஞ்சம் ரொம்ப காரணமாக இருந்ததுன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாதிக்கணும். வேற ஒன்றும் கிடையாது. எப்படி இருந்தாலும் விதி ரேகையும் சூரிய ரேகையும் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக கோடீஸ்வரன் ஆக முடியும். நீங்கள் முயற்சி செய்தால் இன்னும் நிறைய பணம் சம்பாதிக்கலாம் என்று கூறி மற்றும் ஒரு சிறப்பான காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன். வணக்கம்.